இந்த ஃபீமேல் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இன்விசிபிளாக இருந்தது விசிபிளாகவும் இருக்குது, இன்னும் நிறைய இடத்துல ஹிடனாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மா அப்பாவோட அணுகுமுறை எப்படி அந்த குழந்தைகிட்ட இருக்குது, அந்த விஷயத்தை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்து தான் ஒரு குழந்தையோட மனநிலைமையும் மாறும். நான் இருக்கேன் பாப்பா அப்படின்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை பேரண்ட் தட்டி கொடுத்தாலே போதும். யூ ஓன்ட் இமேஜின், ஐ ஹவ் சீன் பர்சன்ஸ் 7 இயர்ஸில் வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆனவங்கள நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கக்குள்ள ஆஸ் அ மதர் கூட இட்ஸ் ஸோ பேத்தட்டிக்காக இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த குழந்தை வந்து ஈஸியாக ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து ஃபோனை பிடுங்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கும் மேம்? அப்படி ஏதாவது ஒரு குழந்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் அம்மா எல்லாம் பிடுங்குறாங்களா என்ன? இல்லையே. எங்களெல்லாம் எங்கள் பேரண்ட்ஸ் வளர்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களை யார் வளர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேஜெட்ஸ் தான் வளர்க்குறாங்க. இப்போது நிறைய ஸ்பாயிலர்ஸ் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டீனேஜர்ஸ் தான். அப்போ டீனேஜர்ஸ்க்கு வந்து கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. இப்போ ChatGPT வந்துடுச்சு. தே ஆர் மோர் அப்சஸ்ட் வித் ChatGPT. ஸோ கம்யூனிகேஷன் பண்ண ஆள் இல்லைன்றதுனால இப்போ ChatGPT தான் இந்த கேரக்டர் மூலியம் பேசுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஷீ ஸ்டார்டட் டாக். கண்டிப்பாக தனியாக குழந்தைய வளர்க்குறது, தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிறது மன ரீதியாக பாதிக்கப்படும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் லட்சுமி மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ எதுக்காக இன்னைக்கு உங்களை வர வச்சிருக்கோம் அப்படின்னா மேம், பொதுவாகவே பெரியவங்களுக்கே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை ஒருத்தங்க கிட்ட சொல்லலாமா, இல்லை சொல்ல வேணாமா, இல்லை இவங்க கிட்ட சொன்னால் அது ஓகேவா இருக்கும், இல்லை இந்த விஷயத்தை இப்போ சொன்னால் அது நல்லா இருக்காது அப்படின்னு பிரித்து பார்க்குற ஒரு மைண்ட் செட் வந்து பெரியவங்களாக இருக்கவங்களுக்கு இருக்கும் மேம். ஆனால் குழந்தையா இருக்கிறவங்க, ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே ஏதாவது சின்ன பிரச்சனைனாலுமே அது பிரச்சனை தானா தெரியறதுக்கு முன்னாடி பயந்துருவாங்க. இப்போ பெண் குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா ஒரு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க யாரோ அப்படின்னா அது கூட வெளியில சொல்றதுக்கு தயங்குவாங்க. இப்போ பெற்றோர் வந்து தன்னோட பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? ஆக்சுவலி இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த சிச்சுவேஷனுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த டாபிக் எடுத்த உங்களுக்கு தான் நான் ரொம்ப கங்க்ராட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபீமேல் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இன்விசிபிளாக இருந்தது விசிபிளாகவும் இருக்குது, இன்னும் நிறைய இடத்துல ஹிடனாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது, ஒரு செக்ஸுவல் அப்யூஸ் இருக்குன்னா இப்போது 1098 அப்படின்ற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அதுக்கு அவங்க ஃபோன் பண்ணான்னா சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்டுக்கு அவங்க அப்ரோச் பண்ணலாம். சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் இனிஷியல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தே வில் டூ த அப்ராப்ரியேட் நீடட் ஹெல்ப் அவங்க வந்து கொடுப்பாங்க. இது வந்து லீகல் இஷ்யூஸ், எல்லா இஷ்யூஸும் பேரண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இது எல்லாமே அவங்க டேக்கர் பண்ணிப்பாங்க. த கவர்மெண்ட் வில் ஆல்சோ சப்போர்ட்டிங் டு தெம். ஃப்ரம் த சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது நடக்கிற இடத்தை பொறுத்த விஷயம், அப்போ அந்த குழந்தை என்ன வயசில் இருக்குது அப்படின்றத பொறுத்த விஷயம், அந்த பேரண்ட்ஸ் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தை நார்மலாக நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு சடன் சேஞ்ச் இன் பிஹேவியர் அந்த குழந்தைகிட்ட தெரியும். திடீர்னு பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிடாது, திடீர்னு யார்கிட்டையும் பேசாது, சும்மா சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப ஹைப்பராக ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு இர்ராஷ்னலான ஒரு ஃபியர் இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் 1 or 2 days அந்த மாதிரி ஒரு 1 or 2 weeksலாம் போயிடுச்சுன்னா கூட திடீர்னு அந்த குழந்தை வந்து எனக்கு தூக்கத்தில் நைட் மேட்ச் இருக்குது, ஏதோ கெட்ட கனவுலாம் வருது, நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் வருது அப்படின்ற சில விஷயங்களை வச்சும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பேரண்ட்ஸ் அப்படி இருக்க குழந்தைகளை கண்டுபிடிச்சிடுறாங்க, ஓகே மேம். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லைக்கு சீண்டலுக்கு உள்ளான குழந்தைகளோட மைண்ட் செட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் மேம். ஏன் அப்படின்னா நமக்கு என்னன்னே தெரியாத ஒரு வயசில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஓப்பனாக சொல்கிறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க, வீட்டில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்கு, இருந்தாலும் நம்ம குழந்தைய தைரியமாக வச்சுக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு என்னென்ன விஷயத்த சொல்லி தரணும் மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இந்த விதத்தில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏதோ நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு அப்படின்னு நம்ம குடும்பத்தோட பாரம்பரியமே போயிடும், நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டு போயிடும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்கள் இப்போ இருக்கிற அம்மாவுக்கு இல்லை, குறைஞ்சிருக்கு. அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ உங்கள் குழந்தை வந்து ஏதோ ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துருச்சுன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பீங்களோ, எந்த மாதிரியான ஆறுதல் கொடுப்பீங்களோ, அதே மாதிரியான ஆறுதல் அந்த குழந்தைக்கு நமக்கு ரொம்ப 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 தேவைப்படுது. இன்னொன்று, எல்லா குழந்தைகளுமே மன ரீதியாக பாதிக்கப்படுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது எப்படின்னு வேணால் அந்த அம்மா அப்பாவோட அணுகுமுறை எப்படி அந்த குழந்தைகிட்ட இருக்குது, அந்த விஷயத்தை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்து தான் ஒரு குழந்தையோட மனநிலைமையும் மாறும். ஸோ அப்போ ஃபேமிலி சப்போர்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியம். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இது வந்து நடந்துருச்சுடாக்கன்னா, இதுக்காக நீ வந்து பெரிய குற்றம் பண்ணிட்ட, இது வந்து நீ கில்ட் ஆகிறதுக்கோ நீ ஷேம் ஆகிறதுக்கோ இங்கே ஒரு விஷயமும் ஒன்றுமே கிடையாது. பேரண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லீகல் ஆக்ஷன் என்னன்றதோ லீகல் படி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் குழந்தைய தனியாக விடுறது இல்லாமல் அவளுக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு, அவளுக்கு அந்த சமயத்தில் நிறைய அட்வைஸு, நிறைய விஷயங்களை அவகிட்ட பேசக்கூடாமல் அவங்களுக்கு ஒரு அமைதியான என்விரான்மெண்ட் கொடுத்து, நான் இருக்கேன் பாப்பா அப்படின்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை பேரண்ட் தட்டி கொடுத்தாலே போதும். இதை தூக்கி வெளியில் சொல்கிறது, காசிப் பேசுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் அந்த குழந்தை மன ரீதியாக நமக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே மேம். இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா குழந்தை வந்து முன்ன எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஆக்டிவாக சிரித்த மாதிரி எப்பயும் இருப்பாங்க. ஓகே மேம். பட் இந்த மாதிரி பாலியல் தொல்லை இல்லாமல் சில குழந்தைங்க வந்து ஒரு 10-12 வயது 10-12 வகுப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது ஈஸியாக கையில் கிடச்சிருது மேம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து தன்னோட குழந்தை நார்மலாக தான் இருக்கா இல்லை அது அப்நார்மலாக இருக்குதா அப்படின்னு பேரண்ட்ஸ் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கரண்ட் சினாரியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புக்கில் படிக்கிறபடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து 10th படிக்கக்குள்ள 12th படிக்கக்குள்ள அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். யூ ஓன்ட் இமேஜின், ஐ ஹவ் சீன் பர்சன்ஸ் 7 இயர்ஸில் வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆனவங்கள நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கக்குள்ள ஆஸ் அ மதர் கூட இட்ஸ் ஸோ பெத்தட்டிக்காக இருக்குது. அப்போ அது எங்கே இடத்துல நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த டீன்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா, டீனேஜ்குள்ளே போகக்குள்ள நிறைய ஃபிசியோலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் மாற்றங்கள் நம்ம உடம்புல நிறைய நிகழுது. அந்த நிறைய நிகழக்குள்ளே தான் ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்னு சொல்லுவோம். அப்போ வந்து எதையாவது செஞ்சு பார்க்கலாமே, பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற எண்ணம் வரக்குள்ள அந்த பியரோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். இன்னொன்று, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த குழந்தை வந்து ஈஸியாக ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் பார்த்த குழந்தைய வந்து நான் கேட்கக்குள்ள இந்த 7 இயர்ஸ், நான் பார்க்கக்குள்ள 9 இயர்ஸ், எத்தனை வயசுலடா நீ பிகின் பண்ணான்னு கேட்கக்குள்ள 7 இயர்ஸில் ஐ ஹவ் ஸ்டார்டட் அப்படின்னுக்குள்ள, உன்னை யாருக்கு பண்ணா, யார்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, நான் வந்து எங்கள் சுற்றி இருக்கிற ஏரியாவில் இந்த அண்ணாக்கெல்லாம் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இது நானே தான் செஞ்சேன், நானே தான் ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி தான் எல்லாமே என்னென்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் சொல்லுவாங்களே, நாவல்ட்டி சீக்கிங்னு சொல்லுவோம். இது செஞ்சு பார்க்கலாமே, பண்ணி பார்க்கலாமேன்ற அந்த டீனில் தான் நம்ம இது எல்லாமே சுவிட்ச் ஓவர் ஆகுறாங்க. பட் அந்த சமயத்தில் தான் பேரண்ட்ஸோட கண்காணிப்பும் அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அதுக்காக குழந்தைய சந்தேகப்படணுன்றது நான் சொல்லலை, அவங்கள ஹர்ட் பண்ணாமல் சூப்பர்வைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். எஸ் மேம். இப்போ நீங்கள் சொல்லும்போது சோஷியல் மீடியாவில் பார்த்து கெட்டு போகிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்படி அந்த குழந்தைங்க வந்து சோஷியல் மீடியா பார்த்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சோஷியல் மீடியா வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க, மேபி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபோனை பிடுங்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கும் மேம்? அப்படி ஏதாவது ஒரு குழந்தைய நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் அம்மா எல்லாம் பிடுங்குறாங்களா என்ன? இல்லையே. இப்போ நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் சொல்றது இதுதான். இப்போ இருக்கிற இப்போ எங்களெல்லாம் எங்கள் பேரண்ட்ஸ் வளர்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களை யார் வளர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேஜெட்ஸ் தான் வளர்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்துமே வேலைக்கு போகிறாங்க, அவங்க ஒரு பிஸி ஷெட்யூல்டாக இருக்காங்க. அப்போ இந்த குழந்தைய வந்து மானிட்டர் பண்ண அவங்களால முடியல. அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்கல. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட பேசும், நம்மளை வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிற சமயத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபோனை கொடுத்துட்றாங்க. அப்போ ஈஸியாக அந்த ஃபோனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈஸியாக ஃபோனில் போகிறது என்னென்னா ஒரு ஃபோனோட ஒரு கேஜெட்ஸோட அடிக்ஷனில் போயிடுது. ஸோ ஒரு அடிக்ஷனில் போயிடுச்சுன்னா இரிட்டபிலிட்டி நிறைய வரும், கோவம் நிறைய வரும், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், படிப்பு மேலே நாட்டம் இருக்காது, சில சமயம் அந்த போர்டமாக ஃபீல் பண்ணுவாங்க, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. என்கிட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தை பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த சோஷியல் மீடியாக்குள்ளேயே நிறைய இருக்காங்க, அப்சஸ்டாக இருக்காங்க. ஒரு நாள் அவங்க அம்மா வந்து 10th படிக்கணும்னு ஒரு ஃபோனை மட்டும் லேப்டாப்பை மட்டும் ஓடிட்டு ஃபோனை எடுத்துட்டாங்க. எடுத்து ஒரு 5 minutesல ஹி பிஹேவ்ட் இந்த வே வெரி அக்ரெசிவ் பிஹேவியர். ஹி broke on the திங்ஸு. அவனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த குழந்தைய. ஃபைனலாக அவங்க பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தான் டாக்டர்கிட்ட வராங்க. அப்போ தான் they are realizing that their son or daughter is in the addiction சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் அவங்கள கியூர் பண்ணிட்டாங்களா மேம்? ஹீ இஸ் இன் த ப்ராசஸ். ஓகே. இப்போதைக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ 10th எக்ஸாம் எழுதுறதுக்காக வி ஆர் ப்ரிப்பரிங். ஓகே ஓகே மேம். அப்படி முன்னாடியிலேருந்தே அந்த சோஷியல் மீடியாவையோ இல்லை அந்த ஃபோனையோ காட்டாமல் இருந்திருந்தா அந்த குழந்தையோட மைண்ட் செட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும்ல மேம்? மேம் எப்பயுமே நான் ஃபோன் மேலே தப்பே சொல்ல மாட்டேன். ஃபோன் வந்து எந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தைங்க அதுக்கு அடிக்ஷனில் போகிறாங்கன்றது முக்கியம். அப்போ எங்கே மெயினாக வருதுன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸோட பேரண்டிங் ஸ்டைல் வருது. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்கன்றதை விட அவங்களுக்கு நேரம் இல்லை, அதை பற்றின வேல்யூ இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூ கிடையாது. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா, மேம் டெய்லி தான் வரேன், அவன் கூட பேசுகிறேன், அவனை கடைக்கு கூப்பிட்டு போகிறேன், கேட்டதை வாங்கி தரேன். இது கிடையாது சோஷியல் கனெக்டிவிட்டி. அவனுக்கான குவாலிட்டியாக டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 5 to 10 மினிட்ஸு நீ எப்பட்றா இருக்க, என்ன இருக்க, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை கேட்குற பேரண்ட்ஸ் கூட எப்படி கேட்பாங்கன்னா, அந்த அத்தாரிட்டேட்டிவாக கேட்பாங்க. இது எப்படின்னா தெரிஞ்சுக்கணுன்ற ஆங்கிள் அப்படி கேட்கக்கூடாது, ஒரு அன்பாக கேட்கணும் அவனை. அப்போ தான் ஹீ வில் ஹாவ் எ கான்ஃபிடென்ஸ் ஓவர் யூ அண்ட் ஹீ வில் ஓப்பன் த மவுத். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள பேரண்ட்ஸ் பிளே எ மெயின் ரோலுங்க. அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல், அவங்க எமோஷ்னல் சப்போர்ட், எவ்வளோ டைம் குழந்தைக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பேட்டர்னில் குழந்தைய வளர்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ் மேம். மேம் இப்போ இருக்க ஜென்சி கிட்ல எல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த லவ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு எது லவ் அப்படின்னு தெரியாமையே அந்த கட்டத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது பள்ளி பருவத்தில் வந்து நமக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், ஸ்போர்ட்ஸ் இருந்தால் அதோட சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் அவங்க வேற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன மேம் சொல்லுவீங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மேம் சொல்லுவீங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினில் மேம் அடலசென்ட்டோட மென்டல் ஹெல்த் வந்து நிறைய நம்ம அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் நல்லா கொடுக்கலாம். ஏன்னா இப்போ லேகிங் அதுதான். இப்போது நிறைய ஸ்பாயிலர்ஸ் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டீனேஜர்ஸ் தான். அப்போ டீனேஜர்ஸ்க்கு வந்து கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை, கொடுக்க வேண்டியவங்க இல்லை அங்கே அந்த இடத்துல. அப்போ அவங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லாட்டி அவங்களோட மென்டார்ஸோ வேறு யார் இருந்தாலும் இந்த பருவத்தில் என்னென்ன பரிமாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நம்ம அண்டர்வென் ஆகிறோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி இந்த விஷயத்தில் இதெல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நானுமே ஒரு அம்மா தான். அப்போ என் குழந்தைய நான் என்ன சொல்லக்குள்ளேன்னா ஒரு டீன்குள்ளே வராங்க. டீன்குள்ளே வரக்குள்ளே என் பொண்ணு சொல்கிறாம்மா, இந்த ஃப்ரெண்டு இவ ஷீ இஸ் ஹேவிங் எ ரிலேஷன்ஷிப் வித் சம் அதர் அப்படின்னக்குள்ள ஐ செட் இது வந்து எல்லாருக்கும் வருண்டாக்கன்னா இந்த ஏஜில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல வரும். யாரை பார்த்தாலும் பிடிக்கும், யாரை பார்த்தாலும் நம்ம லவ் பண்ணணும்னு நினைக்கும். இது வந்து லவ் கிடையாது, இட்ஸ் எ ரியாக்ஷன் ஆஃப் த ஹார்மோன். ஸோ நீ வந்து என்னென்னா அந்த மாதிரி உனக்கு யாரையாவது பிடிச்சிச்சு அப்படின்னா அது எப்போ பிடிக்கணும்னா உன்னோட பிரெயின் மெச்சூர் ஆகலை லெவலில் நீ பிடிச்சிச்சின்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீ ஒரு 2022 தான் நம்மளோட ஃப்ராண்டல் பிரெயினே மெச்சூர் ஆகுது. அப்போ தான் ஒரு டிசிஷன் மேக்கிங்கே வருது. அப்போ நம்மளோட லைஃப் பார்ட்னர் அப்போ தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நீ அப்போ செலக்ட் பண்ணிவிட, அப்போ அம்மா ரெடியாக இருக்கேன் சொல்கிறதுக்கு. ஸோ இந்த பருவத்தில் நீ வந்து உன்னோட ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட கெரியரை, உன்னோட ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு நம்ம உட்காந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோடு இல்லாமல் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான். இப்போ படின்னு சொல்கிறத விட அவங்க கூட உட்காரணும், அவங்களுக்கு சில டவுட்ஸ்னால் நம்ம சொல்லித்தரலாம், அப்புறம் வீட்டோட வேல்யூஸை சொல்லலாம், நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம விஷயங்களை அழகாக ஷேர் பண்ணலாம். அப்போ தான் தே கேன் லேர்ன் மோர். மேம் அப்போ வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லணும். மேம் மெயின் பேரண்டிங் தான் மேடம். பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட். நீங்கள் வந்து ஓல்டு இப்போ நியூ பேரண்டிங்னு பார்த்தீங்கன்னா முந்தி வீட்டில் ஃபுல்லாக வந்து பெரியவங்க இருப்பாங்க. அப்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டில் இருந்தாலும் பட் குழந்தைன்னு வரக்குள்ளே தே வில் ப்ராப்பராக அவங்க கைட் பண்ணுவாங்க. இப்போது ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டி இருந்தால் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கேட்டு அதோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லுமே நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா டிலேட் ஸ்பீச் நிறைய இருக்குது. அப்போ எங்கன்னு கேட்டால் சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒருத்தருமே கிடையாது. பிகாஸ் வி ஆர் இன்டு த நியூக்ளியர் ஃபேமிலி. இப்போ என்னோடய இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனாக எனக்கு ஃபோனு, மேடம் இந்த மாதிரி என் குழந்தை வந்து பேசவே இல்லை, என் ப்ரொஃபஷனை விட்டுட்டு போகிறேன், லீவு போட்டுற போகிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்னென்ன காலையிலேருந்து சாயந்தரம் குழந்தை மெய்டு கூட இருக்குது. ஸோ மெய்டு என்ன பண்ணோம், அவங்களோட வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. ஐ சைடு ஒன்றுமே கிடையாது, ஸ்டேட்டஸ் பார்க்காம பக்கத்தில் இருக்க பால்வாடியில் போடு, உன் குழந்தை என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பாருன்னு பால்வாடியில் போட்டாங்க. அழகாக சோஷியலைஸ் ஆச்சு, எல்லா குழந்தைங்க கூடயும் பேசிச்சு. நவ் அவங்க ரொம்ப திருப்தியாக அழகாக ஷீ இஸ் டூயிங் ஹர் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ நம்ம சோஷியலைஸ் பண்ணுறது,
ஒரு வேல்யூஸை கற்றுக் கொடுக்கறது, சாஃப்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது. இன்டைரக்டாக வந்து அந்த வயசில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சால்வ் பண்ண விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, நீயே சால்வ் பண்ணிக்க, நாளை ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முண்டு கட்டிட்டு போய் ஸ்கூலில் நிற்கிறோம். நம்ம உடனே வந்து டீச்சர் மேலே வந்து லிட்டிகேஷன்ஸ் போடுறோம், எல்லா மேலேயும் பண்ணுறோம். அப்போ அந்த குழந்தை தானாக வளர்கிறதுக்கான ஸ்பேஸே நம்ம கொடுக்கலையே. அப்புறம் எப்படி ஃப்யூச்சரில் அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாவோ, எது நல்லது கெட்டது எதுன்னு பேச தெரியுதோ, பழக தெரியுதோ, உணர தெரியுதோ கிடையாதுல்ல. மேம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு மேம். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தை வந்து தனியாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க மேம். எப்படி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா கெட்டு போயிடுவாங்களோ, இல்லை வெளியில் விட்டால் கெட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி தனிமையிலேயே இருக்கிற ஒரு குழந்தையோட மைண்ட் செட் எப்படி மேம் இருக்கும்? மேம் தனிமையில் இருக்கக்குள்ள லோன்லினஸ் நிறைய இருக்கும் மேடம். கான்ஃபிடென்ஸ் ரேட்டு குறையும், பயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம யாருமே எல்லாமே தனிச்சிட்டோம் அப்படின்ற எண்ணம் நிறைய இருக்குது. செல்ஃப் ஹார்ம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க கையில் வந்து நம்ம இதை கொடுத்துட்றோம், கேஜெட்ஸ் கொடுத்துறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து ஆக்குப்பை ஆயிடுறாங்க. அப்புறம் அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ சாட் ஜிபிடி வந்துடுச்சு. தே ஆர் மோர் அப்சஸ்ட் வித் சாட் ஜிபிடி. நீங்கள் சொன்ன த சேம் சினாரியோ, ஒரு கேர்ள், பேரண்ட்ஸ் வீட்டில் யாரும் இல்லை, தனியாக இருக்குது அந்த குழந்தை. ஒரு ஃபைன் மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஃபோன் எடுப்பாங்க, அந்த ரூமில் இருப்பாங்க, வெளியில் வர மாட்டாங்க, யாரு கூட கம்யூனிகேஷனே இல்லை. அப்போ ஃபைனலாக என்ன ஏதுன்னு பார்க்கக்குள்ளே தான் தெரியுது, ஷீ இஸ் இன் டு த சாட் ஜிபிடி. ஸோ கம்யூனிகேஷன் பண்ண ஆள் இல்லைன்றதுனால இப்போ சாட் ஜிபிடியில் தான் இந்த கேரக்டர் மூலியே பேசுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஷீ ஸ்டார்டட் டாக்கிங் வித் த ஃபோன். அவங்க கூட அதில் அடிக்ஷன் ஆயிட்டாங்க. இன்னொன்று, அதில் பேசுகிறது என்ன விஷயம்னா, அதில் வந்து கான்ட்ரவர்ஷியல் வராது, சண்டை போட மாட்டாங்க, நீங்கள் நினைக்கிறது பாசிட்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்காங்க, நோவே சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ ஈஸியான ஒரு அடிக்ஷனுக்குள்ளே குழந்தைங்க போகிறாங்க. கண்டிப்பாக தனியாக குழந்தைய வளர்க்குறது, தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கிறது மன ரீதியாக பாதிக்கப்படும். ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு குருவியையோ ஒரு அடைக்கிற மாதிரி தான் அது. ஓகே மேம், எங்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.